السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد. உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இரட்சகன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். மேலும் மக்கத்து கோமான் மதினத்து ஷீமானின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், நாம் மற்றும் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மின் தய்யிபாத், நீங்கள் சாப்பிடுவதில் நல்ல விஷயங்களை சாப்பிடுங்கள், பரிசுத்தமானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இயல்பாகவே இது இஸ்லாமிய மார்க்கம் பரிசுத்தத்தை தான் விரும்புகிறது. எல்லா விஷயங்களும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, பல்வேறு விஷயங்கள் மனிதன் தூய்மையாக இருப்பதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இயல்பாகவே ஹலாலான சில விஷயங்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்திருக்கிறாங்க. பூண்டு மற்றும் வெங்காயம் சாப்பிடுறது ஹலால். அந்த ஹலாலான விஷயங்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பூண்டையும் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு என்ன பண்ண வேணாம், நீங்க தொழுகைக்கு வர வேண்டாம், அந்த நறுமணம் அந்த வாடை என்பது மலக்குமார்களை தடுக்கிறது, கூட உள்ள நபர்களை கூடிய தொழுகையை அது பரிபூர்ணம் இல்லாமல் ஆக்குகிறது. எனவே நீங்கள் தொழுகைக்கு வரும்போது பச்சை பூண்டையும் பச்சை வெங்காயத்தை சாப்பிட என்ன பண்ண அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லா விஷயங்களும் சாப்பிடுவதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவற்றை தான் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணுது, உங்களுக்கு வகி லேட்டாக வருது, வகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே உங்களிடத்தில் வருவதில்லை என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே சொல்லிடுறாங்க, நீங்கள்லாம் என்னுடன் இருப்பதன் காரணமாகத்தான் வகி வருவது தாமதமாகிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் காரணம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சரியான முறையில் பல் துவக்குவது கிடையாது, நீங்கள் சரியான முறையில் நகம் வெட்டுவது கிடையாது, நீங்கள் சரியான முறையில் கைகளுக்கு மத்தியில் விரல்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உள்ள அசுத்தத்தை நீங்கள் நீக்குவதில்லை, எனவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வருவதில்லை என்பதாக சொல்லி காட்டுறாங்க. எல்லா விஷயத்தையும் நற்குணத்தை நல்லவற்றை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய விஷயங்களை தான் ஏவி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மது என்பது மிகப்பெரிய ஒரு ஹராம். இயல்பா ஹலாலான விஷயங்களை நாம் சாப்பிட்டு தொழுகுவது ஹராம் என்று சொன்னால், மதுவை பற்றி சொல்லும் போது குல்லு முஸ்கிருன் ஹராம், மயக்கம் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உஸ்மான் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மது என்பதுதான் ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் தாயான பாவம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இயல்பா உஸ்மான் நாயகத்துடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு நபர் என்ன பண்றாங்க, ஒரு பெண் ஒருத்தர் தேவைக்காக வேண்டிய ஒரு நபரை அழைக்கிறாங்க. அந்த நபர் சென்று இருக்கும்போது அந்த பெண் என்ன பண்றாங்க, 3 ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, கதவை தாளிட்டு சொல்றாங்க, நீங்க ஒண்ணு என்னுடன் ஜினா செய்யுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த மதுவை அருந்துங்கள், இல்லை என்றால் இந்த குழந்தையை கொன்று விடுங்கள் என்பதாக 3 ஆப்ஷன் தராங்க. இந்த 3 ஆப்ஷன்ல யோசிச்சு பார்க்கறாங்க. விபச்சாரம் என்பது பிற நபரிடத்தில் செய்யக்கூடிய அது மிகப்பெரிய ஒரு பாவம், குழந்தையை கொள்ளுதல் மிகப்பெரிய பாவம், மது என்பது நமக்கு செய்யக்கூடியது தானே என்பதாக அவர்கள் மது அருந்தி மீதமுள்ள 3 பாவங்களையும் செஞ்சார்கள் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. மது எண்ணக்கூடியது மிக பெரும் ஒரு பாவத்தில் கட்டுப்படுது. மது என்று சொன்னால் வெறுமனவே மதுவை மட்டும் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, குல்லு முஸ்கிருன் ஹராம், குல்லு முஸ்கிருன் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிருன் ஹராம் என்பதாக மற்றொரு சொல்லி காட்டுறாங்க. போதை தரக்கூடிய எல்லா விஷயங்களும் அது மது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. மது மார்க்கத்தில் ஹராம் என்பதாக சொல்லி காட்டுறான். இயல்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த உடனே மது என்ன பண்ணல, ஹராம் ஆக்கல, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, மதுவை ஹராம் ஆக்குறாங்க. அது மட்டுமல்லாமல் மதுவை மட்டும் ஹராமாக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப காலத்தில் மது வைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்களாம், சில விதமான பாத்திரங்கள் மது வைப்பதற்குனே வச்சிருப்பாங்களாம். அந்த மாதிரி பாத்திரத்தை என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் அதை தடை செய்துதான் வச்சிருந்தாங்க. இயல்பா இஸ்லாமே என்ன பண்ணும், மதுவை மட்டும் இல்லாமல் ஜினாவை மட்டும் அல்லாஹ் சொல்லுவாங்க, லா தக்ரபு ஜினா என்பதாக தான் சொல்லுவான். பாவத்தை மட்டும் நீங்க செய்ய வேணாம், பாவத்தை நெருங்க வேண்டாம் என்பதாக தான் சொல்லுவான். அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் மதுவை ஹராமாக்காமல் மது வைக்கக்கூடிய பாத்திரத்தையும் சேர்த்து என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹராமா வச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட இந்த கெட்ட மதுவை விட்டும் எவன் ஒருவன் மது அருந்துகிறானோ மறுமையில் அவனுக்கு மதுவுடைய அந்த இன்பங்கள் அவனுக்கு கிடைக்காது, சொர்க்கம் அவன் நுழைய மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உமர் நாயகம் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க,
எவனொருவன் மது அருந்தி அதை தௌபா செய்யவில்லையோ 40 நாள் தொழுகை அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொல்லி காட்டுகிறான். பல்வேறு விஷயங்கள் மதுவை பற்றி சொல்லப்படுகிறது. எவனொருவன் மது அருந்துகிறானோ அவன் முக்மீனாக இருக்க மாட்டான், முக்மீனாக மரணிக்க மாட்டான் என்பதாக சொல்லி காட்டுறான். இயல்பாகவே மதுவை பற்றி சொல்லும்போது சொல்லப்படுது, எந்த ஒரு நபரும் மது அருந்தக்கூடிய நிலையில் அவனிடத்தில் முக்மீன் என்ற ஈமான் என்ற பண்பு அவனிடத்தில் இருக்காது, அது அவனிடத்தில் இருந்து விலகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை அசைச்சு காட்டுறாங்க. எப்படி ஒரு நபர் இருந்து இந்த 2 விரல்கள் விரிகிறதோ அதே போன்று அவனிடத்தில் இருந்து ஈமான்கிற தனம் வெளிப்பட்டு அவன் மதுவை அருந்தி திருந்தக்கூடிய நிலையில் தான் அது திரும்பி சேருது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்பேற்பட்ட இந்த மதுவை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.